குமரிக்கு மட்டும் சொந்தம் இந்த சிவாலய ஓட்டம் என்ற சிறப்பு அம்சம் 12 சிவாலயங்கள் 110 கிலோமீட்டர் தூரம் பல்வேறு மாநிலங்களில் இருந்து வரும் லட்சக்கணக்கான பக்தர்கள் ஒரு பகல் 2 இரவுகளில் ஓடி தரிசனம் நடத்தும் வரலாற்று சிறப்பு மிக்க சிவராத்திரி சிவாலய ஓட்டம். இந்த சிவாலய ஓட்டம் ஏன் தோன்றியது என்பதே ஒரு சுவாரஸ்யமான கதை. புரூடா மிருகம் பாதி மனித உருவம், மீதி புலி உருவமாக அமைந்த ஒரு பிறவி ஆழ்ந்த சிவபக்தர். சிவனை தவிர வேறு இறைவனை ஏற்க மாட்டார். விஷ்ணு நாமம் இவருக்கு கேட்க சகிக்காது. ஆனால் தானும் காரணம் ஒன்றே என்ற தத்துவத்தை அவருக்கு உணர்த்த விரும்பினார் பகவான் கிருஷ்ணர். அவர் பஞ்ச பாண்டவர்களில் ஒருவரான பீமனை அழைத்தார். நடைபெறவிருக்கும் குருஷேத்திர யுத்தத்தில் பாண்டவர்களை வெற்றி பெற வேண்டுமானால் அந்த புரூடா மிருகத்தின் உதவியும் தேவைப்படுகிறது. ஆகவே அதனை சந்தித்து அதன் உதவியை கோரி வருமாறு அவர் பீமனை அனுப்பி வைத்தார். கூடவே அவனிடம் 12 ருத்ராட்சங்களை தந்து தன்னுடைய கோவிந்தா கோபாலா என்ற பெயர்களை உச்சரித்தவாறே புரூடா மிருகத்தை நெருங்குமாறும் சொன்னார். என் பெயரை கேட்க விரும்பாத புரூடா மிருகம் உன் மீது பாயும். நீ உடனே ஒரு ருத்ராட்சத்தை அந்த இடத்தில் போட்டுவிடு. அது ஒரு சிவலிங்கமாக மாறிவிடும். அதனை காணும் புரூடா மிருகம் அந்த லிங்கத்துக்கு உரிய வழிபாட்டினை செய்த பிறகுதான் மறுவேளை பார்க்கும். அங்கிருந்து நீ ஓடிவிடு. பிறகு அது உன்னை துரத்தி வரும். அடுத்த இடத்தில் இன்னொரு ருத்ராட்சத்தை போடு. இதுவும் லிங்கமாக மாறும். புரூடா மிருகமும் பூஜை செய்ய தொடங்கிவிடும். இப்படி 12 இடங்களுக்கு ஓடி ஓடி அதனை அலைக்கழித்தால் 12வது ருத்ராட்சம் விழும் இடத்தில் நான் பரமேஸ்வரனுடன் உங்கள் இருவருக்கும் காட்சி தருவேன் என்று விளக்கி பீமன் நடந்து கொள்ள வேண்டிய முறையை சொன்னார். பீமனும் அவ்வாறே செய்தான். அப்படி முதல் ருத்ராட்சம் விழுந்த இடம்தான் திருமலை. 12வதாக விழுந்த இடம்தான் நட்டாலம். நட்டாலத்தில் ஹரியும் ஹரனும் இணைந்த சங்கர நாராயணராக மகாவிஷ்ணு காட்சி தந்து சிவனும் விஷ்ணுவும் ஒன்று என்று புரூடா மிருகத்துக்கு மட்டுமல்ல உலகத்துக்கே உணர்த்தினார். புரூடா மிருகத்தின் உதவியும் குருஷேத்திர யுத்தத்திற்கு கிடைத்தது. இப்படி கர்ண பரம்பரையாக சொல்லப்படும் கதையை ஒவ்வொரு மகா சிவராத்திரி அன்றும் ஒரு குழுவினர் பீமனுடைய பிரதிநிதியாக ஓடி ஓடி சென்று அந்த சிவாலயங்களை தொழுகிறார்கள். அதன் விளைவாக நமது கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள 12 சிவாலயங்களில் முதல் சிவாலயம் திருமலை. இந்த திருமலையில் சிவபெருமான் சூலப்பாணியாக காட்சியளிக்கிறார். 2வது சிவாலயம் திக்குறிச்சி. இதில் மகாதேவராக காட்சியளிக்கிறார். 3வது சிவாலயம் திருப்பரப்பு. இதில் ஜடாதரனாக காட்சியளிக்கிறார். 4வது சிவாலயம் திருநந்திக்கரை. இதில் நந்திகேசனாக காட்சியளிக்கிறார். 5வது சிவாலயம் பொன்மனை. இதில் திம்பிலேஸ்வரராக காட்சியளிக்கிறார். 6வது சிவாலயம் பன்னிப்பாகம். இதில் கிராதமூர்த்தியாக காட்சியளிக்கிறார். 7வது சிவாலயம் கல்குளம். இதில் நீலகண்டனாக காட்சியளிக்கிறார். 8வது சிவாலயம் மேலங்கோடு. இதில் காலகாலனாக காட்சியளிக்கிறார். 9வது சிவாலயம் திருவிடைக்கோடு. இதில் ஜடையப்பராக காட்சியளிக்கிறார். 10வது சிவாலயம் திருவிதாங்கோடு. இதில் பரசுபாணியாக காட்சியளிக்கிறார். 11வது சிவாலயம் திருப்பன்னியோடு. இதில் பக்தவல்சனாக காட்சியளிக்கிறார். 12வது சிவாலயம் திருநட்டாலம். இதில் சங்கர நாராயணனாக காட்சியளிக்கிறார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.